அத்தியாயம் 635. மத்தியாஸ் தேர்ந்தெடுக்கப்படுதல். காட்சி நாள் ஏப்ரல் 26, 1947 ஆண்டு. அது அமைதியான மாலை பொழுது. ஒளி மெல்ல மங்குகிறது. இதுவரை ஊதா வண்ணத்தில் இருந்த ஆகாயம் லேசான செவ்வந்திக்கல்லின் நிறத்தை பெறுகிறது. விரைவில் இருட்டிவிடும். ஆனால் தற்போது இன்னும் வெளிச்சமாயிருக்கிறது. மிக அதிகமான சுட்டரிக்கும் வெயிலுக்கு பிறகு இந்த மங்கலான மாலை ஒளி இன்பமானதாக இருக்கிறது. ராப்போஜன அறையுள்ள வீட்டின் முற்றம், வீட்டின் வெள்ளை சுவர்களுக்கு நடுவேயுள்ள அந்த பெரிய முற்றம் உயிர்ப்புக்கு பிறகு வந்த மாலை நேரங்களில் இருந்ததைப் போலவே இப்போது மக்களால் நிரம்பியுள்ளது. அவ்வப்போது இடைநிறுத்துகிற தியான இடைவெளிகளுடன் கூடிய மனதிற்கு இணக்கமான ஜபங்களின் முணுமுணுப்பு ஒலி சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிற இந்த மக்களிடமிருந்து எழுகிறது. வீட்டின் உயர்ந்த சுவர்களால் அந்த முற்றம் சூழப்பட்டிருப்பதால் அங்கு வெளிச்சம் குறைய குறைய சிலர் விளக்குகளை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் கூடியிருக்கிற இடத்திற்கு அருகில் இருக்கிற மேஜையின் மேல் வைக்கிறார்கள். ராயப்பர் மத்தியில் இருக்கிறார். அல்பேயுசின் யாகப்பரும் அருளப்பரும் அவர் பக்கத்தில் இருக்கிறார்கள். அதன் பின் மற்றவர்கள் இருக்கிறார்கள். சிறு சுடர்களின் மினுக்கொளி அப்போஸ்தலர்களின் முகங்களின் மீது மேல் நோக்கி பிரகாசித்து அவர்களுடைய அம்சங்களை தனிப்படுத்தி காட்டுவதுடன் அவர்களது முகபாவங்களையும் காட்டுகிறது. ராயப்பர் தமது ஊழியத்தின் முதல் அலுவல்களை தகுதியுள்ள முறையில் நடத்தும் முயற்சியில் அதீத சுமை சுமத்தப்பட்டவரை போல ஒருமித்த கவனத்தின் பாவனையை கொண்டிருக்கிறார். அல்பேயுசின் யாகப்பரின் பாவனை துறவு நிலையின் மென்மையை கொண்டுள்ளது. அருளப்பர் பேரமைதியுள்ள கனவு காணும் பாவனை காட்டுகிறார். அவருக்கு அருகில் சிந்தனையில் ஆழ்ந்த தோற்றமுள்ள பர்த்தலோமேயுவின் முகம் இருக்கிறது. அவரை தொடர்ந்து ஜீவ களை நிரம்பியுள்ள தோமையாரின் முகம் உள்ளது. அதன் பின் பலவேந்திரரின் முகம் தாழ்ச்சியால் மூடப்பட்டதாக உள்ளது. அது அவர் தம் கண்களை கிட்டத்தட்ட முழுவதுமாக மூடி தலையை சற்று சாய்ந்திருக்கச் செய்கிறது. நான் தகுதியற்றவன் என்று அவர் சொல்வது போல் இருக்கிறது. அவருக்கு அருகில் மத்தேயு இருக்கிறார். தமது ஒரு முழங்கையை மற்றொரு கரத்தின் மீது வைத்து உயர்த்தியிருக்கிற கரத்தின் மேல் தம் கன்னத்தை சாய்த்திருக்கிறார். அதன்பின் அல்பேயுசின் யூதா ததேயுஸ் தங்கள் நிறத்தாலும் பாவனையாலும் சேசுவின் கண்களை வெகுவாக ஞாபகப்படுத்தும் கண்களோடும் அதிகாரமுள்ள முகத்தோடும் இருக்கிறார். மக்கட்கூட்டங்களின் ஒரு நிஜமான ஆட்சியாளர். இப்போதும் கூட அவர் மற்ற சகலரையும் விட அதிகமாக தமது கண்களின் நெருப்பின் கீழ் அந்த கூட்டம் அமைதியாக நடக்க செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவரது தன்னிச்சையான ராஜரீக மகத்துவத்திலிருந்து மன உறுத்தல் நிரம்பிய அவருடைய இருதயத்தின் உணர்ச்சி, குறிப்பாக ஒரு ஜெபத்தை அவர் சொல்லும் முறை வரும்போது வெளிப்படுவதை காண முடிகிறது. உம்முடைய தயாபமும் உண்மையும் விளங்கவும், அவர்களுடைய தேவன் எங்கே என்று பிற ஜனங்கள் சொல்லாது படிக்கும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது நாமத்திற்கே மகிமை அளித்தருளும். 113ஆம் சங்கீதத்தின் 8, 9 ஆகிய திருவாக்கு பகுதியை சொல்லும்போது
தம்மை தேர்ந்து கொண்டவருக்கு முன்பாக தெண்டனிட்டிருக்கிற தமது ஆத்துமத்தோடு அவர் உண்மையாகவே ஜெபிக்கிறார். அவருக்குள் இருக்கிற மிக பலத்த உணர்ச்சி அவருடைய குரலில் அதிர்கிறது. தமது ஜெபம் முழுவதோடும், இவ்வளவு உத்தமராயிருக்கிற உமக்கு ஊழியம் செய்ய நான் தகுதியற்றவன் என்றும் சொல்கிறார். அவருக்கு அருகில் பிலிப்பு இருக்கிறார். முழு வலிமையோடு அவர் இன்னமும் இருந்தாலும் ஏற்கனவே அவரது முகம் வயதால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு காட்சியை கண்டு தியானித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனைப் போல தோன்றுகிறார். தமது கரங்களை கன்னங்களில் அழுத்தியபடி சற்றே குனிந்து ஒருவித சோகத்தோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார். அதே வேளையில் தீவிர சீமோன் எங்கோ தொலைவாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை அலங்கரிக்கிற ஒரு அந்யோன்யமான புன்னகையோடு இருக்கிறார். அந்த முகம் அழகாயில்லை, ஆனால் அது ஒழுக்கத்தில் கண்டிப்புள்ள தனது வேறுபாட்டின் காரணமாக கவர்ச்சியுள்ளதாக இருக்கிறது. செபதேயுவின் யாகப்பர் திடீர் தூண்டுதல்களுக்கு ஆளாகிறவராகவும் துடிப்புள்ளவராகவும் தமது நேச குருவிடமே இன்னும் நேரடியாக பேசிக் கொண்டிருப்பது போல தமது ஜெபங்களை சொல்லுகிறார். 12வது சங்கீதம் அவருடைய பற்றி எரிகிற ஆத்மத்தினால் உத்வேகத்தோடு சொல்லப்படுகிறது. அவர்கள் 118வது நீளமான அழகிய சங்கீதத்தோடு முடிக்கிறார்கள். அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சரணமாக 2 முறைகளில் சொல்லி அந்த சரணங்களின் எண்ணிக்கையை நிறைவு செய்கிறார்கள். அதன்பின் அமர்ந்திருந்த ராயப்பர் ஒரு ஏவுதலால் தூண்டப்பட்டவரைப் போல எழுந்திருக்கும் வரையிலும் அவர்கள் எல்லோரும் அமைதியில் கிரகிக்கப்பட்டவர்களாக ஆகிறார்கள். அவர் ஆண்டவர் வழக்கமாக செய்வது போல தமது கரங்களை விரித்தபடி உரத்த சத்தமாக, உமது பரிசுத்த ஆவியானவரின் ஒளியில் நாங்கள் காணும்படியாக ஓ ஆண்டவரே, அவரை எங்களிடம் அனுப்பும் என்று ஜெபிக்கிறார். மாரநாத்தா என்று அவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். ராயப்பர் ஒரு தீவிரமான மௌன ஜெபத்தில் தம் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகிறார். அல்லது ஒருவேளை அவர் தாம் ஜெபிப்பதை விட அதிகமாக கவனிக்கிறார். அல்லது குறைந்தபட்சம் ஒளியின் வார்த்தைகளுக்காக அவர் காத்திருக்கிறார். அதன்பின் மீண்டும் அவர் தம் தலையை உயர்த்துகிறார். தம் நெஞ்சின் மேல் மடித்து வைத்திருந்த கரங்களை அவர் மறுபடியும் விரிக்கிறார். தம் தோழர்களில் பெரும்பாலானவர்களோடு ஒப்பிடும்போது அவர் உருவத்தில் சிறியவராக இருப்பதால் முற்றத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கும் சிறு கூட்டத்தினரின் மீது ஆதிக்கம் செலுத்தும்படியாகவும் எல்லோராலும் காணப்படும்படியாகவும் அவர் தமது ஆசனத்தின் மேல் ஏறுகிறார். அவர் பேசப் போகிறார் என்பதை உணர்ந்து அனைவரும் அமைதியாகி கவனத்தோடு அவரை பார்க்கிறார்கள். என் சகோதரர்களே, யூதாசை பற்றி தாவீதின் வாக்கினால் பரிசுத்த ஆவியாரால் முன்னுரைக்கப்பட்ட வேதாகமும் நிறைவேறுவது அவசியமாயிருந்தது. உண்மையில் யூதாஸ் ஆண்டவரும் நம் ஆசீர்வதிக்கப்பட்ட குருவுமாகிய சேசுநாதரை பிடித்தவர்களை வழிநடத்திய வழிகாட்டியாக, குரு துரோகியாக இருந்தான். யூதாஸாகிய அவன் எங்களில் ஒருவனாக இருந்தான். இந்த ஊழியம் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் சாத்தான் அவனுள் பல வழிகளில் நுழைந்து சேசுவின் அப்போஸ்தலன் என்ற நிலையிலிருந்து தன் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறவனாக அவனை மாற்றியதால்
அவனுடைய தேர்வு அவனுக்கு அழிவாக மாறிப்போனது. ஒவ்வொரு இச்சையினாலும் நிறைந்திருந்த அவனுடைய இருதயத்தின் அசுத்த நம்பிக்கைகளை அவனுடைய பரிசுத்த குரு ஏமாற்றி இருந்ததால் தான் வெற்றி கொள்ளவும் களிகூறவும் தனது பரிசுத்த குருவின் மீது பழிதீர்த்து கொள்ளவும் அவன் எண்ணினான். ஆனால் தான் வெற்றி பெறப் போவதாகவும் மகிழ்ச்சியடையப் போவதாகவும் அவன் நினைத்திருந்த போது சாத்தானுடையவும் சரீரத்தினுடையவும் உலகத்தினுடையவும் அடிமையாக தன்னை ஆக்கிக் கொள்கிற மனிதன் வெற்றி பெறுவதில்லை. அதற்கு மாறாக தோற்கடிக்கப்பட்ட ஒருவனைப் போல தான் மண்ணை கவ்வுவதாக அவன் உணர்ந்து கொண்டான். மனிதனாலும் சாத்தானாலும் கொடுக்கப்படும் உணவின் சுவை மிக கசப்பானது என்பதையும், அது சர்வேஸ்வரன் தம் பிள்ளைகளுக்கு தருகிற இனிய எளிய உணவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை அறிந்து கொண்டான். அப்போது நம்பிக்கை இழப்பிற்கு அவன் அறிமுகமானான். கடவுளை வெறுத்த பிறகு அவன் உலகம் முழுவதையும் வெறுத்தான். உலகம் தனக்கு தந்த சகலத்தையும் அவன் சபித்தான். தனது அக்கிரமங்களின் சம்பாத்தியத்தை கொண்டு தான் வாங்கியிருந்த ஒலிவத்தோப்பில் உள்ள ஓர் ஒலிவ மரத்தில் அவன் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டான். கிறிஸ்துவானவர் மரித்தோரிடமிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்த நாளில் அழுகி ஏற்கனவே புழுத்து போயிருந்த அவனுடைய உடல் வெடிக்கவே அவனுடைய குடல்களெல்லாம் தரையில் அந்த ஒலிவ மரத்தின் அடியில் சிதறி விழுந்து அந்த இடத்தை அசுத்தமாக்கின. இரட்சிக்கும் திருரத்தம் கொல்கொத்தாவின் மீது மழையாக பொழிந்து உலகத்தை சுத்திகரித்தது. ஏனென்றால் அது நமக்காக மனிதனாய் அவதரித்திருந்த தேவசுதனின் திருரத்தமாக இருந்தது. இகழ்ச்சிக்குரிய யூத சங்கம் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள மலை மீது இரத்தமல்ல, நல்ல மனஸ்தாபத்தால் வரும் கண்ணீரல்ல, மாறாக அழுகிய குடல்களின் அசுத்தம் புழுதியின் மீது மழையாய் பொழிந்தது. ஏனென்றால் செம்மறி புருவையானவர் தமது மகா பரிசுத்த திரு இரத்தத்தில் நம்மை கழுவிக் கொண்டிருந்த அந்த சுத்திகரிப்பின் நாட்களில் அந்த பரிசுத்த இரத்தத்தோடு வேறு எந்த இரத்தமும் கலக்கப்பட முடியாததாயிருந்தது. தேவசுதனுடைய திரு இரத்தத்தை பருகிக் கொண்டிருந்த பூமிக்கு சாத்தானுடைய மகனின் இரத்தத்தையும் குடிப்பது முன் எப்போதையும் விட சாத்தியமே இல்லாதிருந்தது. இந்த உண்மை நமக்கு தெரிந்ததே. யூதாஸ் ஒரு சபிக்கப்பட்ட ஆத்மத்திற்குரிய தனது கோப வெறியில் தனது இழிந்த பண்டமாற்றின் பணத்தை திரும்பவும் தேவாலயத்திற்கு எடுத்துச் சென்று அது அசுத்தமுள்ளதாயிருந்ததால் பிரதான குருவின் முகத்தில் அதை வீசி அடித்தான் என்பதும் தெரிந்ததுதான். தேவாலய காணிக்கை பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்டதும் ஆனால் இரத்தத்தின் கிரயமாயிருந்ததால் திரும்பவும் அதில் சேர்க்கப்பட முடியாததுமாகிய அந்த பணத்தை கொண்டு குருக்களின் இளவல்களும் மூப்பர்களும் தங்களுக்குள் ஆலோசித்த பிறகு தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைத்த அதே விலைக்கு ஒரு குயவனின் நிலத்தை வாங்கியுள்ளனர். அந்த இடம் அக்கல்தமா என்ற பெயரில் வருங்கால சந்ததிகளிடம் கையளிக்கப்படும். எனவே யூதாசை பற்றிய சகலமும் சொல்லித் தீர்ந்தது. இனி அவனுடைய முகத்தின் ஞாபகம் கூட நம்மிடமிருந்து மறைந்து போவதாக. ஆயினும் அதனால் நாமும் விவேகமற்றவர்களாக அவற்றின் மீது நடந்து கடவுள் நம்மிடம் ஒப்படைத்துள்ள வார்த்தையையும் இன்னமும் நம் மத்தியில் இருக்கிற குருவுமாகிய கிறிஸ்துவுக்கு வேறு யூதாசுகளாக நாமே ஆகிவிடாதபடி பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டதிலிருந்து
அவன் நித்திய இருளின் ராஜ்யத்தில் இளவரசனாய் இருக்கும்படி எந்த வழிகளில் இறங்கிப் போனான் என்பதை நாம் மனதில் கண்டுகொள்வோமாக. ஆயினும் அவர்களுடைய வீடு பாழாக கடவது, அதில் எவனும் குடியிருக்காதிருப்பானாக. அவனுடைய மேற்றாசனத்தை மற்றொருவன் கைக்கொள்வானாக என்று அப்போஸ்தலர் நடபடி 1 அதிகாரம் 20 திருவசனம் உரைக்கிறது. ஆகையால் அருளப்பருடைய ஞானஸ்நானம் தொடங்கி ஆண்டவராகிய சேசுநாதர் நம் மத்தியில் நின்று பரலோகத்திற்கு எழுந்தருளிப் போன நாள் வரையில் அவர் நம்மோடு வந்து போயிருந்த காலமெல்லாம் நம்மோடு சேர்ந்திருந்த இந்த மனிதர்களில் ஒருவர் நம்மோடு அவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியாய் நியமிக்கப்படுவது அவசியமாயிருக்கிறது. நம் ஆண்டவர் நம்மிடம் கூறியிருக்கிற நெருப்பின் ஞானஸ்நானத்தின் போது புதிய அப்போஸ்தலர் நம்மோடு இருக்கும்படியாகவும், குருவிடமிருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத அவர் கடவுளிடமிருந்து நேரடியாக அவரை பெற்றுக்கொண்டு அவரால் ஒளிர்விக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற புண்ணியங்களை தாமும் பெறும்படியாகவும், நாங்கள் செய்வது போலவே அவரும் தீர்ப்பிட்டு மன்னித்து காரியங்களை செய்யும்படியாகவும், அவருடைய செயல்கள் செல்லத்தக்கவையாகவும் பரிசுத்தமானவையாகவும் இருக்கும்படியாகவும் சீக்கிரமாக அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரமாணிக்கமுள்ள சீடர்களுள் அதிக பிரமாணிக்கமுள்ளவர்களும் சேசு உலகிற்கு அறியப்படாதவராக இருந்தபோதே அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கும்படி அவருக்காக துன்பப்பட்டிருக்கிறவர்களுமாகிய சீடர்களில் இருந்து அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் ஆலோசனை கூற விரும்புகிறேன். மெசையாவின் முன்னோடியான அருளப்பரிடமிருந்து அவர்களில் பலர் நம்மிடம் வருகிறார்கள். கடவுளின் ஊழியத்திற்காக பல வருடங்களாக உருவாக்கப்பட்ட ஆத்துமங்கள் ஆண்டவர் அவர்கள் மேல் மிக பிரியமாயிருந்தார். அவர்களில் எல்லாம் மிக பிரியமானவர் ஈசாக். அவர் சேசு பாலனுக்காக வெகுவாக துன்பப்பட்டிருந்தார். ஆனால் ஆண்டவருடைய பரலோக ஆரோபணத்தை தொடர்ந்து வந்த இரவில் அவருடைய இருதயம் உடைந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அவருக்காக நாம் துக்கம் கொண்டாட வேண்டாம். அவர்தம் ஆண்டவரிடம் போய் சேர்ந்து விட்டார். அது மட்டுமே அவருடைய இருதயத்தின் ஆசையாக இருந்தது. நம்முடைய ஆசையும் அதுதான். ஆயினும் நாம் நம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். ஈசாக் ஏற்கனவே அந்த பாடுகளை அனுபவித்து விட்டார். எனவே சுட்டிக்காட்டுகிற அதிகாரத்தை ஆண்டவரிடம் அறிந்திருக்கிறவராகிய அவரிடமே விட்டுவிட்டு நம் மக்களின் வழக்கங்களின்படி 12ஆம் அப்போஸ்தலர் தெரிவு செய்யப்படும்படியாக இவர்களில் சில பெயர்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசிக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு இடையர்கள் அல்லாத சீடர்களுள் மிக முக்கியமான சீடர்கள் 10 அப்போஸ்தலர்களின் பரஸ்பர சம்மதத்துடன் தாங்கள் இருவரை பரிந்துரைப்பதாக ராயப்பருக்கு அறிவிக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக மரித்த சாபா ஊராராகிய யோசேப்பின் மகனும் பிரமாணிக்கமுள்ள சீடருமாகிய யோசேப் பர்சபா. மகன் வழியாக தகப்பனை கௌரவிக்கும்படியாக அவருடைய பெயர் பரிந்துரைக்கப்படுகிறது. மற்றொருவர் மத்தியாஸ். இவருடைய பெயர் அதே காரணங்களுக்காகவும்
அதுபோக அவருடைய முதல் குருவாகிய ஸ்நாபக அருளப்பரை கௌரவிக்கும்படியாகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. அவர்களுடைய ஆலோசனையை ராயப்பர் ஏற்றுக்கொண்டவுடன் அந்த இருவரையும் அவர்கள் மேஜைக்கு முன்பாக வரச் செய்கிறார்கள். அதற்கிடையில் அவர்கள் எபிரேயரின் வழக்கப்படி கரங்களை முன்பக்கமாக விரித்தபடி, மகா உன்னதராகிய ஆண்டவரே, பிதாவே, சுதனே, தூய ஆவியானவரே, ஏகரும் திரித்தவருமாகி இருக்கிற சர்வேஸ்வரா, சகல மனிதருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறவரே, இந்த ஊழியத்திலும் அப்போஸ்தலத்துவத்திலும் காட்டிக் கொடுத்தவனாகிய யூதாசின் இடத்தை எடுத்துக்கொள்ளவும் அவனுடைய இடத்தை வகிக்கவும் இவ்விருவரில் நீர் யாரை தேர்ந்து கொண்டிருக்கிறீர் என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபிக்கிறார்கள். மாரநாத்தா என்று மற்றவர்கள் அனைவரும் ஒரே குரலாக பதில் சொல்கிறார்கள். அவர்களிடம் பகடைக்காய்களோ அல்லது குலுக்கல் தேர்வு நடத்தப்பட பயன்படக்கூடிய வேறு எதுவுமே இல்லாததாலும் இந்த நோக்கத்திற்கு நாணயங்களை பயன்படுத்த அவர்கள் விரும்பாததனாலும் அங்கே முற்றத்தில் பரவலாக கிடக்கிற சில சிறு கற்களை எடுக்கிறார்கள். சம எண்ணிக்கையுள்ள சில எளிய சிறு வெள்ளை கற்களையும் இருண்ட நிறமுள்ள கற்களையும் எடுக்கிறார்கள். வெண்கற்கள் மத்தியாசுக்கு உரியவை என்றும் இருண்ட நிறத்தவை பர்சபா யோசேப்புக்கு உரியவை என்றும் முடிவு செய்கிறார்கள். ஒரு பையில் இருந்த பொருள்களை காலி செய்துவிட்டு அதற்குள் இந்த கற்களை போட்டு அதை ராயப்பரிடம் கொடுக்கிறார்கள். அவர் அதன் மீது ஆசீர்வதிக்கிற ஒரு சைகையை செய்துவிட்டு நட்சத்திரங்களால் நிறைந்திருக்கிற வானத்தை பார்த்து ஜெபித்தபடி பைக்குள் கையை விட்டு ஒரு சிறு கல்லை வெளியே எடுக்கிறார், பனி போல வெண்மையாக. யூதாசின் ஸ்தானாதிபதியாக மத்தியாசை ஆண்டவர் சுட்டிக்காட்டிவிட்டார். ராயப்பர் மேஜைக்கு முன்பக்கமாய் போய் அவரை கட்டி அணைக்கிறார். தம்மை போல அவரை ஆக்கும்படியாக என்று சொல்லியபடி அந்த சிறு கூட்டத்தின் ஆர்ப்பரிப்புக்கு மத்தியில் மற்ற 10 பேரும் அதே விதமாக செய்கிறார்கள். இறுதியில் ராயப்பர் தம் பக்கத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலரின் கையை பிடித்தபடி தம் இடத்திற்கு போகிறார். எனவே இப்போது ராயப்பர் மத்தியாசுக்கும் அல்பேயுசின் யாகப்பருக்கும் நடுவில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கடவுள் உமக்கென ஒதுக்கி வைத்திருக்கிற இடத்திற்கு வாரும். உம்முடைய நீதியால் யூதாசின் நினைவை அகற்றும். நாங்கள் செய்ய வேண்டுமென்று சேசி எங்களுக்கு சொன்ன செயல்களை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய சகோதரர்களாகிய எங்களுக்கு உதவி செய்யும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய வரப்பிரசாதம் எப்போதும் உம்மோடு இருப்பதாக. மற்ற அனைவரிடம் அவர் பேசி அவர்களை அனுப்புகிறார். ஒரு 2ஆம் வாசல் வழியாக சீடர்கள் மெதுவாக வெளியேறும் அதே வேளையில் அப்போஸ்தலர்கள் மத்தியாசை கூட்டிக் கொண்டு திரும்பவும் வீட்டிற்குள் போகிறார்கள். புதிய அப்போஸ்தலர் சர்வேஸ்வரனுடைய மாதாவாரும் வாழ்த்தப்படும்படியாகவும் அவர்களால் தேர்ந்து கொள்ளப்படும்படியாகவும் தன் அறையில் ஜெபத்தில் மூழ்கி இருக்கிற மாதாவிடம் அவர்கள் போகிறார்கள்.